மிகவும் மோசமாக துன்புறுத்தப்பட்டு அடுக்குமாடி வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 21 வயது இந்தோனேசிய பணிப்பெண் போலீஸ் உதவியோடு மீட்கப்பட்டார். பத்தாலிஞ்சையா முத்தியாரா டமான்சாராவில் உள்ள அடுக்குமாடி வீட்டின் முற்றத்திலிருந்து அப்பெண் வீசிய கடிதம் போலீஸ் கையில் சிக்கியதைத் தொடர்ந்து அவர் மீட்கப்பட்டார். தலையணை மற்றும் மெத்தை மட்டுமே வழங்கப்பட்டு வீட்டின் முற்றத்தில் அடைத்து வைக்கப்பட்ட அந்த பெண் மழை வந்த போதிலும் நனைந்து கொண்டே தூங்கியது உட்பட பல்வேறு துன்புறுத்தலுக்கும் உள்ளானதாக கூறப்படுகிறது. புக்கெட் அம்மான் மனித கடத்தல் பிரிவின் உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் கொண்ட போலீஸ் குழுவினர் நேற்று மாலை 5 மணியளவில் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் மூலம் அப்பெண்ணை மீட்டனர். உள்நாட்டைச் சேர்ந்த குடும்பத்தினர் அந்த பணிப்பெண்ணை வீட்டின் முற்றத்தில் தங்க வைத்திருந்தது விசாரணையின் மூலம் கண்டறியப்பட்டதாக புக்கிட் அம்மான் கடத்தல் துடைத்தொழிப்பு பிரிவின் குற்றவியல் விசாரணை துணை இயக்குநர் சோஃபியான் சந்தோங் கூறினார். அந்த பெண் அந்த வீட்டின் முற்றத்திலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. விடியற்காலை 5 மணியிலிருந்து 11 மணி வரை வீட்டு வேலைக்காக உள்ளே அனுமதிக்கப்படும் அந்த பெண் அதன் பின் மற்ற நேரங்களில் எல்லாம் அந்த வீட்டின் முற்றத்திலேயே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் என சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். வேலைக்கு வந்து இப்போதுதான் 1 வாரம் ஆகியிருப்பதால் அப்பெண்ணுக்கு இன்னும் சம்பளம் வழங்கப்படவில்லை என அறியப்படுகிறது.